ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சென்னாங்குனி இட்லி பொடி சுவையான மற்றும் எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 250 கிராம் அளவுக்கு சென்னாங்குனி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பொட்டுக்கடலை 200 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகா 10லேருந்து ஒரு 15, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வச்சுருக்க 200 கிராம் அளவுக்கு உடைச்ச கடலையை அதில் போட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் அந்த வறுத்த கடலையை போட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை அதே மாதிரி பொன்னிறமாக அளவுக்கு வர வரைக்கும் நாம் அதை வறுத்து எடுத்து திருப்பி நம்ம அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே நம்ம சேர்த்து வச்சுருக்க அதே பாத்திரத்துலேயும் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் வச்சுருக்க உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்து சிம்மிலேயே நம்ம வறுக்கணும். அப்போ தான் எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுக்க முடியும். திருப்பி நம்ம வச்சுருக்க அதே பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுக்கும்பொழுது நல்லா வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மிலேயே. அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க 10லேருந்து 15 வரமிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். நாம் வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துட்டோம். எங்கள் வீட்டில் வரமிளகா ரொம்பவும் காரமாக இருக்கும். அதில் நான் 10 தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வரமிளகா ஒவ்வொரு காரத்தில் இருக்கும். கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 10 வரமிளகா போட்டிருக்கேன். எங்களுது ரொம்பவும் காரமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வரமிளகா, சீரகம், மிளகு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்து அதை ஆற வச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வச்சுருக்க பெருங்காயக்கட்டி, நான் எங்கள் வீட்டில் பெருங்காயத்தூள் இல்லை, பெருங்காயக்கட்டி தான் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அதனால் பெருங்காயக்கட்டி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க சென்னாங்குண்ணியை அதே வானலில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் நல்லா சென்னாங்குண்ணியை வறுத்து எடுக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா தீய ஆரம்பிச்சிடும். நம்ம சிம்மிலே வச்சு சென்னாங்குண்ணியை நல்லா வறுக்கணும். எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரே ஸ்டேஜ் இருக்கணும். உடஞ்சோடனே தூளாக ஆகிற ஸ்டேஜ் இருக்கணும். அப்போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே நம்ம இறக்கிடணும். எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா நம்ம காற்றுல ஆற வச்சு எடுத்தாச்சு. ஒரு முறத்தில் நாம் வறுத்து எடுத்த சென்னாங்குண்ணியை அதில் போட்டு நம்ம அதை புடச்சி எடுக்கணும். ஏன்னா கல் தூசி எல்லாமே இருக்கும். நம்ம வறுத்ததுக்கப்புறம் தான் புடச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே புடைக்காதீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்தெடுத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை அந்த மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் நீங்கள் பொடியாக்கி எடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னாங்குண்ணியை போட்டு அதுவும் பொடியாக்குற வரைக்கும் பல்ஸ் மூடிலேயே பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா மழன்னு அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் குறன்னு வேணும்னா நீங்கள் பல்ஸ் மூடிலே குற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நல்ல பொடியாகணும்னு சொல்லிட்டு நான் நல்லா பொடியாக்கிக்கிட்டேன். நீங்கள் உப்பை தனி பாத்திரத்தில் போட்டு அந்த சென்னாங்குனி பொடியை கிளறணுன்னா நீங்கள் தனியாக போட்டுக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜார்க்குள்ளேயே உப்பு போட்டு பல்ஸ் மூடில் அடித்து எடுத்தாச்சு. இப்போது நாம் செஞ்ச சென்னாங்குனி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை இட்லி, தோசை, சாப்பாடு கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போது தோசைக்கு ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள். இப்போது நம்ம செஞ்ச சென்னாங்குனி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது முருகலா தோசை சுட்டு சென்னாங்குனி இட்லி பொடியை அது கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். அதுவும் சென்னாங்குனி இட்லி பொடி கூட கடலெண்ணெய் ஊற்றி தோசையோடு தொட்டு சாப்பிட போகிறேன். தோசையோட நாம் செஞ்ச சென்னாங்குனி இட்லி பொடி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி எளிமையான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கவலைப்படாதீங்க. இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ வரும். பாய் மக்களே.